வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. புதுக்கோட்டை அருகே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சாலையில் தரையிறக்கப்பட்ட சிறிய ரக விமானம் 14 மணி நேரத்திற்கு பிறகு நள்ளிரவில் சேலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. விமானத்தின் எரிபொருள் அகற்றப்பட்டு 2 இறக்கைகளையும் கழற்றி கிரேன் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானாவில் நடந்த 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி. ராஜஸ்தானில் பாஜக வசமிருந்த அண்டா தொகுதியையும், தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சி வசமிருந்த ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியையும் காங்கிரஸ் கைப்பற்றியது. மின்சார வாகனங்கள் வரலாற்றில் புதிய புரட்சியாக இந்தியாவிலேயே முதல் முறையாக கியர் வசதியுடன் கூடிய எலக்ட்ரிக் பைக்கை சென்னையில் அறிமுகம் செய்தது மேட்டர் நிறுவனம். ஹைப்பர் ஸ்பீட் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பைக் 5K வாட் பேட்டரி திறன் கொண்டது. ஒரு முறை சார்ஜ் செய்தால் 172 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் ஜன்சுராஜ் வேட்பாளர் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள பாஜக கூட்டணி வேட்பாளர் ஆனந்த் சிங் மோகமா தொகுதியில் 28,206 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. பீகார் தேர்தல் முடிவு என்பது என்டிஏ கூட்டணியின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி. பாஜக கூட்டணியின் தொலைநோக்கு திட்டங்களுக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர். எங்கள் அரசின் சாதனைகளை பார்த்து மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுத்துள்ளனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். முதன்முறையாக சீனாவுக்கு வருகை தந்துள்ள தாய்லாந்து மன்னருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. அமெரிக்காவின் நட்பு நாடான தாய்லாந்தை தன்பக்கம் ஈர்க்க சீனா முயற்சி. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மனித ரோபோ மக்களிடம் காட்சிப்படுத்தப்பட்ட போது சரிந்து விழுந்த வீடியோ வைரல். சாட் ஜிபிடியில் நமக்கு தெரிந்தவர்களுடன் குரூப் சாட் செய்யும் வகையில் புதிய அம்சத்தை கொண்டு வருகிறது ஓபன் ஏஐ நிறுவனம். இதன் மூலம் சாட் ஜிபிடியுடன் சேர்ந்து 20 பேர் வரை ஒரே உரையாடலில் இணைந்து சாட் செய்ய முடியும். முதற்கட்டமாக ஜப்பான், நியூசிலாந்து, தென்கொரியா, தைவான் ஆகிய நாடுகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பீகாரில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொய்யாக்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்டிஏ முன்னிலை. கருத்து கணிப்புகளிலேயே அதிகபட்சமாக 167 தொகுதிகள் வரைதான் என்டிஏ வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. பீகார் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சூரஜ் கட்சி இன்னும் கணக்கை தொடங்கவில்லை. போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பின்னடைவு. கோவாவில் நடைபெற்று வரும் ஃபிடே செஸ் உலக கோப்பையின் 4வது சுற்றில் ரஷ்யாவின் டேனியல் டுபோவிடம் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா தோல்வி. 24 இந்திய வீரர்கள் இத்தொடரில் பங்கேற்ற நிலையில் 5வது சுற்றுக்கு அர்ஜுன் எரிகசி மற்றும் ஹரிகிருஷ்ணா மட்டுமே தகுதி. 22 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக போர்ச்சுகல் அணிக்காக ரெட் கார்டு வாங்கிய கோட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. டப்லினில் நடைபெற்ற ஃபிஃபா உலக கோப்பை 2026 தகுதிச் சுற்று ஆட்டத்தில் அயர்லாந்து வீரர் டாரா ஓஷியாவை முழங்கையால் தள்ளி ஃபவுல் செய்ததற்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. இதனால் ரொனால்டோ உலக கோப்பையில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை இழக்கக்கூடும் என கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.